மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை உங்களுக்கு முன்பே யோர்தானில் கடந்து போகும்போது அந்த கோத்திரத்தார் இஸ்ரவேலில் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். 13 ஆசாரியர் உங்கள் கால்களை யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போன தங்கள் கூடாரங்களில் புறப்பட்ட போது உடன்படிக்கை பெட்டகத்தை அவர்கள் சுமந்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்பாக போனார்கள். அன்பின் இறை மக்களே, கடவுளுடைய உடன்படிக்கையை சுமத்தல். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட என்னுடைய பிறப்பில் உடன்படிக்கை செய்தார். என் தாயில் கருவின் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன் அவயங்களை தெரிந்திருக்கிறேன் என்று உடன்படிக்கை செய்தவர். திருமுழுக்கின் வழியாக எனக்கு அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தண்ணீரினாலும் ஆவியினாலும் எனக்கு உடன்படிக்கை செய்து கொடுத்தார். அது மாத்திரமல்ல, திடப்படுத்தின் வழியே அவருடைய சத்தியங்களிலே, விசுவாசத்திலே, கொள்கையிலே, கோட்பாடுகளிலே என்னோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தார். அப்படி உடன்படிக்கை செய்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுது ஆசாரியர்கள் விசேஷமாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வருகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு ஆசாரியர்களை இந்த உலகம் பார்க்கிற பார்வை, பொறுப்பில் இருக்கிற மக்கள் பார்க்கிற பார்வை, அவர்கள் ஒரு பரிசேயத்தனத்தோடு, ஒரு சதுசேயத்தனத்தோடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி அன்பாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு சமயம் கணவன் இல்லத்திலே அமர்ந்து கொண்டு செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். மனைவி கணவனுடைய 10 அடி தூரத்தில் நின்று கொண்டு, உனக்கு காது இப்பொழுது கேட்கிறதா என்று சொல்லி கணவனை பார்த்து மனைவி கேட்கிறார். பிறகு 5 அடி தூரத்தில் நின்று கொண்டு கணவனை பார்த்து காது கேட்கிறதா, 1 அடி தூரத்தில் வந்து நின்று கொண்டு காது கேட்கிறதா என்று கேட்கிறார். அப்போது கணவன் சொல்கிறான், நீ இதற்கு முன்னாலே கேட்ட 2 கேள்விகளுக்கும் 3ஆவதாக கேட்ட இந்த கேள்விகளுக்கும் ஒரே பதில்தான், எனக்கு காது நன்றாக கேட்கிறது. இங்கே யாருக்கு காது கேட்கவில்லை? மனைவிக்குத்தான் காது கேட்கவில்லை. 1000 வார்த்தைகள், 1000 அன்பு, 1000 இரக்கங்கள், 1000 பணிவுகள், 1000 உதவிகளை கணவன் செய்தாலும் அங்கே மனைவியானவள் காது கேட்காத ஒரு பிண்டமாக, காது கேட்காத ஒரு மனுஷியாக வாழ்கிறார். இங்கே ஆண்டவருடைய உடன்படிக்கை சுமக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரன் அவனுடைய கால் தண்ணீரிலே பட்ட உடனே, அந்த ஆசாரியனுடைய கால் பட்ட உடனே மேலிருந்து இறங்குகிற தண்ணீர் ஒரு குவியலாக நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த சம்பவத்தை இன்றைக்கு நாம் திறனாய்வு கண்ணோட்டத்தோடு கிரிட்டிக் செய்து பார்க்கும்போது அது உண்மையாக நடந்ததா, நடக்கவில்லையா? ஆனால் இவர்கள் சாதாரணமாக நடந்து வரவில்லை. கடவுளுடைய உடன்படிக்கை பெட்டி பலம் பொருந்திய, வல்லமை பொருந்திய, ஆளுகை செய்யக்கூடிய, அபிஷேகம் செய்யக்கூடிய, ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பிய அந்த உடன்படிக்கையை சுமந்து வருவதனால்தான் அவருடைய கால்கள் பட்ட உடனே அந்த தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது. அதுபோல தான் இன்றைக்கு இல்லத்தின் பொருளாக, இல்லத்தின் குவியலாக கணவன் இருக்கிறான். மனைவி அந்த ஓடுகின்ற தண்ணீராக, கணவன் கால் வைத்தவுடனே மனைவியானவள் ஒரு இடத்தில் குவிகின்ற நீராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களாக இன்றைக்கு வாழ இந்த திருமொழிகள் உங்களையும் என்னை ஏவுகிறது. கடவுளுடைய ஆசாரியனாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வாயின் வார்த்தை பரிசுத்தம், நம்முடைய செயல்கள் பரிசுத்தம் எல்லாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு நல்வாழ்வை கட்டளையிடுவார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதித்துமாக நீர் கொடுத்திருக்கிற அந்த நல்ல நாளை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இரக்கமும் எங்களோடு மட்டும் தங்கியிருந்து இந்த புதிய நாளில் 3ஆம் நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் கடவுளுடைய ஆசாரியனாக உம்முடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாக நாங்கள் கால் மிதிக்கிற இடமெல்லாம், அது எங்களுடைய இல்லமாக இருக்கட்டும், வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் எங்களுக்கு ஆண்டவரை அனைவரையும்
குவித்து ஒன்றாக எங்களோடு இணைத்து சேர்க்கிற மக்களாக எங்களுக்கு உதவி செய்யும். அன்பின் ஆண்டவருடைய பலத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சமூகம் எங்களோடு கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.